யாங்க நீங்க தானே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டிய. முதல்ல என் வீட்டுக்கு வா அப்படின்னு இப்ப அவ வீட்டுக்கு போக சொல்லுதிய. எல்லாம் ஒரு பியாச்சிக்கு சொன்னேன் சின்ன பண்ணே. எனக்கு தெரியும் எப்படி ராணியக்கா வீட்டுக்கு தான் முதல்ல போவாவன்னு தெரியும். அவிய தான கேங் லீடர், அதனால அங்க போயிட்டு தான் மாதிரி வருவாவன்னு தெரியும். அதனால சும்மா ஒரு பியாச்சிக்கு தான் கூப்பிட்டேன். கடவுளே, அத நம்பியவே வந்திருந்தாம்னா போவான்னு சொல்லிருப்பீலுக்கு. தாப்ல அப்படி சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நில்லுப்ப நான் வீட தூத்துப்பட்டு உன்னை கூப்பிட்டேன்னு சொல்லிருப்பேன். யாக்க வீடு ரொம்ப மோசமா நடக்குவோ. ஆமாட்டி, யார்ட்டையும் சொல்லிடாதே. 3 நாளா வீடே தூக்கல. அந்த ஆளு எல்லாம் கிடக்கு பத்துக்க. என் மோளுக்கு லீவு பத்தியா? சரி ஒரு வாரத்துக்கு விளையாடுட்டு அதுக்கப்புறம் மொத்தமா சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்கிட்டலாம் நினைச்சேன். ஐயே, அதான் வெளியே இருந்து கதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீல. எம்மா வீட்டுக்குள்ள வந்து எட்டி பார்க்க முடியாதா இருக்குது. வீடு மட்டும் தான் தூக்கல. அடுக்கலையில பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாம் நீட்டா வச்சிருக்கேன். அது எவ்வளவு நேரம் ஆகி போயிரும்? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? உமா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டி அதுக்குள்ள வீட தூத்து போட்டு கிளீன் பண்ணிடுறேன். சரிக்கா. என்ன கதவு துறக்க சத்தம் கேக்குது. உமாட்டே உங்க வீட்டு போமா. யாத்தே சின்ன பண்ணட்டே எதுக்கிட்ட இப்படி கலக்கு புளுக்குன்னு சிரிக்கிறீங்க? என்னதுன்னு சொன்னா நாங்களும் சிரிப்போம். ஒண்ணு இல்லம்மாக்கா. ஏத்தே நான் இது தப்பா சொல்லிட்டேன். ஒண்ணு இல்லம்மா, நீ எல்லாம் கரெக்ட்டா தான் சொன்ன. அதே அவளுக்கு வெயில்ல அங்கங்க அலைஞ்சு கொஞ்சம் மண்டை காஞ்சி போய் கிடக்கா. அதனால கலக்கு புளுக்குன்னு சிரிச்சிட்டு கிடக்கா. என்னத்துக்குன்னு தெரியல பத்துக்க. வசந்திக்க உங்களுக்கு தெரியலையோ நான் சொல்லட்டாக்க எதுக்கு சிரிச்சேன்னு. சும்மா கடை வந்துட்டாண்டால. மக்கா நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். இவிய 2 பேரும் என்னத்துக்கோ சிரிச்சிட்டு போட்டு. சரி தே. ஏக ஏன் வாடி போய் வீட்டை தூருங்கக்க. இப்ப வந்துருவான் அவன். அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் கழிச்சு போய்க்கிடே. ஆமா ஏட்டி சந்தியலுக்கு துணியை பாத்தியா? ஆமா இவன் வெளிநாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பானா இருக்கும். ஆமா எப்படி கரெக்ட்டா அளவெல்லாம் தெரியும்? பியாஸ்வானா இருக்கும்போது பிள்ளைகள் வெல்டலாம். பியாசியானே இல்ல பேசாம போறானோ. ஏன் அவனு நம்ம பிள்ளை மாதிரி தானே. பிள்ளையில அவனை அண்ணன்னு கூப்பிடுது. அதனால வாங்கிட்டு வந்திருப்பான். இதுல உங்களுக்கு என்னத்த டவுட்? இல்ல சின்ன பொண்ணே, எனக்கு ஒரு ஐடியா தோணுது பத்துக்க. என்னதுக்க? பேசாம சந்தியல முத்துக்கு கட்டி வச்சா என்ன? ஏக்க மண்டே அடிச்சு உடச்சு விடுவேன். இந்த விஷயத்தெல்லாம் ராணிய கிட்ட போய் சொன்னிய, அதுக்கப்புறம் நடக்கிறது வேற. ஆமா யாமிட்டி இப்ப லட்சுமி அக்கால ஏதாவது ஒரு பிள்ளைய பார்க்கணும், நல்ல பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காவ. ஒரு வருஷத்துக்குள்ள அவனுக்கும் கல்யாணம் இருக்கும். இந்த சந்தியால படிச்சு முடிச்சாச்சு. ராணி அக்கால இவள கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவ. இப்படி நல்லா தெரிஞ்ச பையனுக்கு கட்டி கொடுத்தா ராணி அக்கால சந்தோஷமா இருப்பாவ. தெரிஞ்ச பிள்ளை, அவன் நமக்குள்ளேயே இருந்து வளர்ந்த பிள்ளை. அதனால லட்சுமி அக்காலும் சந்தோஷப்படுவாவ சந்தியால கட்டி கொடுத்தா. வேற எங்கேயாவது போய் முத்துக்கு பார்த்தான்னு வை. கொஞ்சம் ஆவத்த பிள்ளைகள், வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகள் ஏதாவது கிடைச்சா பாவம் இல்லாட்டி லட்சுமி அக்கா. அதுக்குதான் சொல்லியேன் சின்ன பொண்ணே. ஏக்க இதெல்லாம் ஆவாத காரியங்க. இதுக்கு இந்த பிள்ளைகள் 2 முதல்ல சம்மதிக்கணும். நம்ம பெரியவர்கள் பேசி என்னத்துக்கு? முத்துவும் சரின்னு சொல்லணும், சந்தியாலும் சரின்னு சொல்லணும். அது என்ன பிள்ளைகள்ட்ட கடந்து கேட்ட நடக்குது? அம்மா அப்பா சொல்லிய பையனை கல்யாணம் பண்ணணும். அவனுக்கு அப்படிதான் அம்மா அப்பா சொல்லிய பிள்ளையை கல்யாணம் பண்ணணும். அதுதானே உலக வழக்கம். இப்ப என்ன புதுசா பிள்ளைகள்ட்ட கேட்கணும்? அது இதுங்க. ஏக்க குவாபத்துல சவுட்டி தள்ளிட போறேன். சும்மா இருங்க சொல்லிட்டேன். உங்ககிட்ட எல்லாம் வந்து இருந்தா எனக்கு பிரஷர் ஏறிடும். நான் போய் உமா பிள்ளைகளுக்கு அவன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பாத்துட்டு வரேன். இந்த ஊர்வல்ல நல்லதுக்கு ஒரு காலம் இருக்குவா. சரி சொல்லியது யாருக்கு புரியுது? முத்துக்குமார் நல்ல பையன், எல்லாருக்கும் தெரியும். ராணி அக்காளுக்கு அவளை கட்டி கொடுத்தா ஒரு பிரச்சனை வராது. அது இந்த சின்ன பொண்ணுக்கு புரியுவா? யாரும் நம்ம சொல் பேச்ச கேட்காண்டா. என்ன நீ போய் தொலையட்டு. ஐயோ இவிய பூந்தவ என்னம்மா? யாரும் உன் சொல் பேச்ச கேட்கல? என்னதோ சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்து. ஏக்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படியே விட்டுருங்கன்னு. அத போய் வசந்தி சொன்னான்ட்டு உமாட்ட, லட்சுமி அக்காட்ட, சின்ன பொண்ணுட்ட யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். என்ன விஷயம் வசந்தி? ஏக்க கையில சத்தியம் பண்ணுங்க. சொல்லிட்டேன் போதுமா? ஏக்க ஏக்க நம்ம முத்துவே சந்தியாளுக்கு கட்டி வச்சா எப்படிக்க? நல்ல பையனாவும் இருக்கா, நல்ல குணமாயும் இருக்கா. வீடும் எப்படியும் கொஞ்சம் பெருசா போட மாட்டானா? நல்லா வீட்டையும் பாத்துக்கடா. அம்மாக்கு இப்ப வரைக்கும் நல்ல சொல் பேச்சு கேட்டுட்டு இருக்கா. வெளிநாட்டுல வேலை, கை நிறைய சம்பளம். இதை விட வேற என்னக்க வேணும்? நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச பையனும் கூட. சந்தியால நம்பி கண்ணை மூடிட்டு கட்டி கொடுத்துடலாம். எல்லாமே ஒண்ணுதானக்க. இதுக்கு மேல நான் சொல்ல தேவைக்குவா? அதனால சந்தியால கட்டி கொடுத்துருவோமாக்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வசந்தி அவன் ரொம்ப நல்ல பையன் தான், நல்லா தெரிஞ்ச பையனும் கூட தான். ஆனா இவ்வளவு அண்ணே அண்ணன் இல்லாம கூப்பிடியாள்வ. பூமாரி கூட சேர்ந்து கடந்து வளர்ந்தாள்வ. இப்ப போய் சந்தியாள்கிட்ட அவனை கெட்டிக்கிடுதியான்னு அவளுக்கு மனசு ஒவ்வுமா? அவ மாதிரி எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டானா? முதல்ல இப்படி கேட்டு சங்கடப்படுத்திடப்படாது பத்திய பிள்ளைகள. வேற யாரா இருந்தா பரவாயில்ல. நல்ல அண்ணே அண்ணன் இப்ப கூட அண்ணையும் தான் கூப்பிட்டு வராள்வ. அவளை போய் கெட்டிக்கேன்னு எப்படிமா சொல்லியது? ஏக்க என்ன முறையா? லட்சுமி அக்கா என்ன உங்க தங்கச்சியா? இல்ல முத்துப்பாண்டி அண்ணன் தான் சந்தியா அப்பாய் கூட பிறந்த ஏதோ அண்ணனும் தம்பியுமா? ஒண்ணும் கிடையாது. மாறி என்னத்துக்கு போட்டு இவ்வளவு யோசிக்கிறிய? நீ சொல்லியதெல்லாம் சரிதான் வசந்தி. அவனும் என்னைய பார்த்து அத்தன் தான் கூப்பிடியா. என் பிள்ளைகளும் லட்சுமியை பார்த்து அத்தன் தான் கூப்பிடுது. ஆனா முறை இல்லாம சும்மா அண்ணன் தங்கச்சி அப்படின்னு பேசிட்டு இருக்காவ. அதனால
லட்சுமிட்ட சும்மா அப்படி கேட்டு பாக்கேன்னு ஏக்க கேளுங்க. நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஐடியா நல்லா இருந்தாலும் சொன்ன ஆள் சரியில்லை, அதனால வேண்டான்னு சொல்லிடுவாவ. சரி சரி. உமா வீட்டுக்கு வாரியா? இல்லக்க, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு வீடெல்லாம் கொஞ்சம் தூக்கணுமா, வேலை கிடக்குது. நான் வேலையை பாக்கேன். நீங்க அதுக்குள்ள அங்க போயிட்டு வந்துருங்க. சரி சரிம்மா, நீ வேலையை பாரு. சரிக்கா. என்ன செய்ய? யார்கிட்ட கேட்க? லட்சுமிட்ட கேட்டா என்ன சொல்லுவானே தெரியல. நம்மள தப்பாயும் நினைச்சிடக்கூடாது. ஆனா பையன் நல்ல பையன். சரி பாப்போம். ஏ குட்டி உமாட்டே, இவனுக்கு எத்தனை வயசு ஆகுது? 2.5 வயசு தாண்டுமா. ஓ அப்படியா? நாங்க போகும்போது நீங்க கன்சீவா இருந்தீ அப்படித்தானே? ஆமா, நீ வெளிநாட்டுக்கு போகும்போது நான் 2.5 மாசம் குழந்தை உண்டாயிருந்தேன். இப்ப நீ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கும் போது சின்ன பொண்ணு குழந்தை உண்டாயிருக்கா. கரெக்டா 2.5 மாசம் அவளுக்கா. என்னத்தி சொல்றிய? உண்மைதாமக்கா. வயித்த பார்த்தா உனக்கு தெரியலையா? எத்தி நான் அதெல்லாம் கவனிக்கல. ஏதே சொன்னா எனக்கு தெரியும். என்ன துணி எல்லாம் கொடுத்துட்டியாமக்கா? எங்க தே சின்ன பொண்ணாத்த குழந்தை உண்டாயிருக்காவலாம்? என்கிட்ட சொல்லவே இல்லையே யாரோ. 2.5 மாசம் தமக்கா அவ வெளிய ரொம்ப சொல்லல பத்துக்க. 3 மாசம் முடியட்டுன்னு தான் யார்ட்டையும் சொல்லல. அப்படியா? சரி சரி தே, நானும் என்கிட்ட சொல்லலையேன்னு பார்த்தேன். வாண்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லமக்கா, இன்னைக்கு தானே வந்தா. வேற காரியங்கள்லாம் பேசிட்டு இருந்தனால அதை பத்தி சொல்லாம விட்டுட்டோம். வேற வாண்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல. நீ என்ன 3வது மனுஷனா? ஆமா, நம்ம வினேஷ் இன்னைக்கு தானே நீ பாக்க. ஆமா தே, அததான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் உமாத்த நான் போகும்போது 2.5 மாசம் கன்சீவா இருந்தவ. அப்ப தெரியும். அவன் பிறந்ததையும் பாக்கல, 2.5 வயசு ஆயிட்டான். இப்பதான் அவனை நேர்ல பாக்கேன். பிறந்தாப்புல உமாத்திட்டு பேசுனேன். அப்ப அவனுக்கு போட்டோவை அனுப்பி விடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாவ. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு விஷ் பண்ணது. செகண்ட் பர்த்டேக்குலாம் நானும் மறந்துட்டேன். அப்படியேம்மா, சரி சரி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நல்ல வாயடி பாமத்துக்க பேசி பாருங்கட்ட. ஏ வினேஷ், என்ன இன்னைக்கு ஆள் அமைதியா இருக்குவே? புதுசா யாராவது வந்தா இப்படிதாங்க நிக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு மாதிரி பழகிடுவான். வினேஷ், அண்ணன் கிட்ட பேசு மக்களே. முத்து அண்ணே சொல்லு. சொல்ல மாட்டேன். எடி சொல்ல மாட்டேங்கிறது பெரிய வார்த்தையா இருக்கு. இதுக்கு முத்து அண்ணனே சொல்லிடலாம். நீ அண்ணன் கூட கூப்பிடாண்டா, என்னைய முத்துன்னு கூப்பிட்டா போதும். கூப்பிடு முத்து. இது மட்டும் எப்படில வருது? நான் அப்படிதான் சொல்லுவேன். சொல்லுவா. இங்க வா, அண்ணே உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. இல்ல நீ அண்ணனா அவனுக்கு மாமி மாதிரி இருக்கா? எத்தே உமாத்தே எனக்கு அத்தை மாதிரி. இவனை நான் எப்படி மாமான்னு என்னைய கூப்பிடுன்னு சொல்ல முடியும்? என்ன இருந்தாலும் அண்ணன் கூப்பிட்டுட்டு போட்டு. சரிடே, என்ன நீ கூப்பிடுங்க. சந்தி அங்க வந்து இரு. பரவாயில்ல, அங்க எங்க இடம் இருக்குவே, நின்னுக்கிட்டேன். இப்போ அமக்கா அண்ணன்ட்ட போய் துணியை வாங்கு. துணி தாங்க. என்ன துணி வேணும்? எனக்கு சட்டை, அப்புறம் டவுசர். சட்டையும் டவுசர்மா வேணும்? ஐயே, நான் உனக்கு உடுப்புலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படினா ஃப்ராக்கு கேர்ள்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல. நான் கேர்ள் பேபி இல்லனா பாய் பேபி. ஏப்பா அதெல்லாம் தெரியுமா? ஆனா அன்னை மறந்து நீ கேர்ள் பேபின்னு நினைச்சு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேனே. அப்ப எனக்கு வேண்டாம், எங்க அக்காக்கு கொடுங்க. உங்க அக்கா அப்ப கேர்ளா? நான் பாய், அக்கா கேர்ள். அப்படியாமா? சரி தாரேன், அக்கட்ட கொடுத்துருங்க. யாம்னே அவனை போட்டு பாடாப்படுத்தியா? பாவம் அவன். சும்மா விளையாடுவோம் சந்தியா. சின்ன பிள்ளையில தான் விளையாட முடியல. இப்பதான் வந்திருக்கேன், இனிதானே விளையாடணும் அவன்கிட்ட. விளையாடு விளையாடு. சந்தியா, முத்துவ கொஞ்சம் மரியாதையே கூப்பிடு மக்கா. அவன் இவன்ட்ட அடக்கா. என்னத்தே புதுசா இருக்குவே? எப்பமா அப்படித்தானே சொல்லுவா. ஒரு நாள் ஒண்ணும் சொல்லாதவிய, இன்னைக்கு இப்படி சொல்லுவிய? இல்லம்மா, மிந்தி ஒண்ணுக்குள்ள ஒன்னா கடந்து வளர்ந்திய. இப்போ நீ நல்லா சம்பாதிக்கலாம் ஆரம்பிச்சுட்டா. வெளிநாட்டுக்கெல்லாம் போயாச்சு. இனி உனக்கு ஒரு கல்யாணம் ஒண்ணு பாக்கணும். இப்படி இருக்கும்போது இவ்வளவு வா போன்ட்டு இருந்தானா வரக்கூடியவா என்ன நினைப்பாமா? யார் என்ன நினைச்சா என்ன? என் தங்கச்சி மாறுவ. எப்பனாலும் இனி இப்படி கூப்பிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் என் ஒய்ஃப் புரிஞ்சுப்பா. ஏ அப்பா, சந்தியாளுக்கு என்ன சப்போர்ட்? சந்தியாளுக்கு மட்டும் கிடையாது, என் தங்கச்சியா இருந்தாலும் சர்மியா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே இதுதான். அப்படிதானே கனி? சும்மா இருந்தவள அப்படிதானே கனிங்க. ஆமாண்ணே. ஐயோ பாவம். மக்கள என்ன உடுப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. அது அக்காக்கு கொடுங்க. எல்லாம் அண்ணன் சும்மா சொல்லலாம். உனக்கு தான் பாரு. இது கேர்ள் பேபி ட்ரெஸ் கிடையாது, பாய்க்குள்ளதுதான். அப்படியேமா உழைச்சி பார்க்காமே கண்டுபிடிச்சிட்டியே. எனக்கு தெரியும். அண்ணன் கோட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. உமால போட்டு விடு, அவன் பாக்கட்டு எப்படி இருக்குன்னு. சரிக்க. என்ன கனிக்குள்ளதையும் தாரு. கனிமா அண்ணா ரெண்டு பேரும் போட்டு பாருங்கன்னு. சரி எம்மா, போட்டு பாக்கே. ரூம்ல போய் போடு. வினேஷ்மா நீயும் வா. சரி வாங்கிட்டு போறதுக்கு பாருங்கம்மா. ஆமா ஆமா. வினேஷ், அது எனக்கு தால பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்குவே. அத்தை பாட்டுக்கிட்டியே. கள்ள பைய ஓடியது பாரு. முத்தே, என்னமா கொடுத்துட்டியா மக்கா? குடுத்துட்டேன். என்ன போட போயிருக்காவ? போட்டு பார்த்துட்டு நீ காணிச்சாத வருவியோ? யாமா? இல்ல மக்கா, நடராஜன் பெரியப்பா உன்னை தேடியாவ பாத்துக்க. அவ வீட்டுக்கு ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும். அதான் நீ சீக்கிரம் முடிச்சுட்டானே அங்கேயே
போலாமே. அது யாரு? இந்த இசைக்கு முத்து இருக்காம்ல, எங்க அம்மைக்கு கூட பிறந்த அக்கா மோய், அவனுக்கு மாமின்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொல்லுவோம் பாத்தியா? ஆமா ஆமா, அது இவனுக்கு பெரியப்பா. அது அவர் பேர் தான் நடராஜ். அப்படியே அதான் போன் வந்துன்னு பேசிட்டு இருந்தீல. ஆமா, அவன் பொண்டாட்டி தான் அடிச்சா. வந்திருக்கானோ கேள்விப்பட்டேன், கொஞ்சம் இங்கேயும் வர சொல்லுங்க அப்படின்னா. எல்லாரையும் வீட்டுக்கு வந்து பாக்க சொல்லுங்க. இப்படி இவனையா வீடு வீடா கூட்டிட்டு போகணும்? நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணே சுத்தி சுத்தி பாக்க வந்திருக்கோம். அதுக்குன்னு சும்மா எல்லா வீட்டுக்கும் போக முடியுமா? பிள்ளை வந்திருக்கா, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆமாமா, அதுதான் கரெக்ட். இனி அவன் வீட்டுக்கு போனா அங்க பக்கத்துல கூப்பிடுவாவ. ஆமாமே, அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்க. சரி மக்கா, அப்ப சொல்லிடுறேன். அவனுக்கு டயர்டா இருக்குமா, நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லேன்னு. சரி சரி சரி, நம்ம குட்டியை பார்த்துட்டு போயிருவோம். வினேஷ், நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா மக்களே. முத்து, எல்லா பிளேலுக்கும் கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஏமா, நான் இவனுக்கு வயசு வச்சுதான் எடுத்தேன். ஆனா இப்படியே கரெக்டா செட் ஆயிட்டு. கனி எங்க? வருவா. வினேஷ், இங்க வா மக்களே. அழகா இருக்கிறீ மோனே. கோட்டு சூட்டு தான். சந்தியா, வினேஷ் ஒரு போட்டோ எடுத்து வெளிய வச்சி. சரிம்மா. இல்ல வா, அங்க முத்தத்துல போய் போட்டோ எடுப்போம். வா போவோம். என்ன நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு கனி. இல்லது கொஞ்சம் பெருசா வாங்கிட்டு வந்திருக்க கூடாதா? இந்த மாடல் இப்படி குட்டையாதான் வரும். சின்ன பிள்ளைகள் தானே போட்டு ஆனாலும் முட்டுக்கு மேல இருக்குது. இத என்ன நீ வெளிய போட்டுட்டு போக முடியும்? வேற எல்லா துணியும் பிடிச்சிருந்து. இந்த துணி தான் கொஞ்சம் நல்லா இல்ல. ஏமா, அவன் முன்னாடி வச்சு இப்படி சொல்லுதிய? ஆமா, எனக்கும் பிடிக்கல. சொத்தோல இருக்குது. நல்ல நீளமா வாங்கிட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும். ஏக்க, உங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஸ்டைல் தெரியுமா? தாய் கிழவி வாய் மூடிக்கிட்டு இருங்க. இப்பமெல்லாம் இப்படி பாடிதான் ஸ்டைல். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான் மாதிரி இப்படி வாங்காம மாதிரி எப்படி வாங்கிட்டு வருவான்? அப்படியே அங்கி மாதிரி எல்லாரும் போடணும் பத்தியில. அந்த பிள்ளை 8ஆவது தான் படிக்குது. அது இத்தனோண்டு போட்டா என்ன செய்வு? என்ன நீ போங்கம்மா, எங்களுக்குலாம் இப்படி பாடிது பிடிக்காது. நீங்களே சொத்தாலதான் போட்டுட்டு அழியிறிய. உங்களை யாராவது கேள்வியே கேட்கும். அந்த ஆள வந்துருவா. என்னைய போட்டு கடந்து இழுக்கிறதுக்கு. போய் கேண்டல. நான் வெளிய போய் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். அவன்கிட்ட சொல்லணும் நடராஜன் வந்து பார்க்க சொல்லி. எப்படி எஸ்கேப் ஆவியவ? கனி, என்னதே? சூப்பரா இருக்குமாக்கா, நல்ல ஸ்டைலா இருக்கா. இப்படியே போட்டுக்கனே. சரி தே. நல்லா இருக்குல்ல சின்ன பொண்ணே? ஆமாமா, சூப்பரா இருக்குவே. கொஞ்சம் குட்டையா இருக்குன்ட்டு எனக்கும் லட்சுமிக்கு கொஞ்சம் பிடிக்கல பத்துக்க. எக்க, இந்த லட்சுமி அக்கா கூட சேர்ந்து நீங்களும் கெட்டு குட்டிச்சவரா போயிட்டு எடுக்கிறிய. சின்ன பிள்ளைகள் தனக்கு போட்டுட்டு போட்டு. சின்ன பிள்ளைனால இனி வயசுக்கு வர போறா. 8 முடிச்சு 9க்கு போறாடி. இந்த பிள்ளைகள் இத்தனோண்டு போட்டா என்ன இருக்குது? நீங்க சும்மா கடங்க. உமா, இது போட்டு விடும்போது கீழே ஏதாவது பேண்ட் போட்டு போட சொல்லணுமா? இந்த வெள்ளை கலர்ல லெகின்ஸ் மாதிரி இருக்கும்ல. சரிக்கா, போட்டு தான் வெளியே அனுப்புவேன். இது வீட்டுக்குள்ள தானே. ஆனா அந்த கை மாடல், அந்த பிரில் மாதிரி வச்சிருக்கிறது, அந்த கெட்டி இருக்கிறது எல்லாம் சூப்பரா இருக்கு. சியானாக்கு எப்படிமா எடுத்திருக்கா? இவ்வளவு குட்டையா தான் இருக்குமா இல்ல நெட்டையா இருக்குமா? 2 பேருக்கும் ஒரே ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இவளோட அவளுக்கு ஒரு சைஸ் பெருசா இருக்கும். அவ கொஞ்சம் ஹைட்டா இருப்பாள்ல. ஆமா. சரி எத்தே, இந்தாங்க உங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. செல்வா மாமனுக்கும் கொடுத்துருங்க. கொடுத்துறியே. நன்றிமா. ஐயா இருக்கட்டு தே. சரி, அடுத்து கிளம்புவோம். 4 மணி வீட்டுக்கு போமா? சரி தே, போவோம். சின்ன பொண்ணு, 4 முடி எல்லா வேலையும் முடிச்சிருக்குமா? அவிய முடிச்சிருப்பாவே உமா. என்ன படபடன்னு தூப்பாவங்க. தூத்து அந்தால உருண்டு பரண்டு எல்லாம் தொடச்சு வச்சிருப்பாவ பத்து கைப்போ. சரி, அப்ப நாங்க போயிட்டு வா. நீ வரலையோ? அவளுக்கு அந்த துணி தானே மாறி எண்ணத்தை போட்டு வந்து பாக்க. வீட்டுல உள்ள வேலையும் செய்யும். சரி சரி. எம்மக்கா போ, அந்த துணியை கலத்தி வேற துணி எடுத்து போடு. எங்கயாவது வெளியே போகும்போது போட்டுக்கிடலான்னு. சரிம்மா. ஏக்கா வாங்க. சப்புன்னு அந்தால இருந்தாச்சு. வாரம்டி கால் வலிக்குது. அழகான குஷன் சோபா வாங்கி போட்டிருக்கா. 2 நிமிஷம் இருந்துட்டு வரேன்னா நீ போ. ஏக்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேங்க. என்னதுமா? ஏக்க, நாளைக்கு எங்க சர்ச்சில இருந்து ஒரு பிரேயர் மீட்டிங் வச்சிருக்காவ. சரி, அதுக்கு சந்தியால கூட்டிட்டு போட்டாக்க. ஆட்டாட்ட கூட்டிட்டு போ. இதெல்லாம் என்கிட்ட கேட்கயாம செய்யணும். லீவு தானே, வீட்ல தானே இருக்கா. ஆமா, யார் வீட்ல? ஏக்க, நம்ம சிந்து இருக்கால, அவிய மாமே முண்டாட்டி அனு. யாரு? சந்தியாளுக்கு ஃப்ரெண்டு ஆகாஷ், அந்த பையன். ஆமா ஆமா, அவன் வீட்லயா? ஆமாக்கா, நான் ஒத்தேல போன மத்திடுங்க. இவ்விய வியாழருக்கும் வர முடியாதுன்ட்டாவ. என் 2 பிள்ளைகளும் வேற அம்மா வீட்டுல நடக்குவா. அதான் என்ன செய்யணும் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி கூட்டிட்டு போ. அதனால என்ன இருக்கு, கூட்டிட்டு போயிட்டு வாமக்கா. சரிக்கா, நாளை காலையில 10 மணி போல ரெடியா இருக்க சொல்லுங்கண்ணே. நாங்க மத்தியானம் அங்கேயும் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். சரி சரி.